ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை சொன்னதுனால சிறையில் அடைப்பட்ட ஒருத்தர் வெளியில் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு ராமர் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ராமநாமமே உயிர் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை ஒரு ராஜா வந்து சிறையில் அடைக்கிறாரு. இருள் சூழ்ந்த இடம், சங்கிலிகளால் கட்டப்பட்ட அவரோட வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் அனைத்தும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ராமநாமம் மட்டுமே. அந்த ராமநாமத்தோட சக்தியால் ஒரு இரவுல அதிசயம் நடந்திருக்கு. அந்த சிறையில் இருந்தவரை காப்பாற்றுறதுக்காக ராமர் வானத்திலிருந்து குரங்கு கூட்டத்தை வந்து அனுப்பியிருக்காரு. ஆயிரக்கணக்கான குரங்குகள் வந்து சிறைக்குள்ள பறந்து வந்திருக்கு. காவலர்கள் எல்லாருமே வந்து அலறி கத்தியிருக்காங்க. ராஜா கூட நடுங்கி போயிருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குரல், இவர் ராமரோட பக்தர், இவரை வந்து நீங்க தண்டிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. உடனே அந்த ராஜா அவரை வந்து விடுதலை செஞ்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, ராமாயணத்தை மக்கள் மொழியில எழுதிய துளசிதாசர் அப்படிங்கிறவர் தாங்க.